அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் நிகழ்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் இது சிவபெருமான வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் ஜோதிட வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி கொடுத்தது நினைவாகவே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. இது பக்திக்குரிய மாதம் மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடத்தப்படக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் உரிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் பக்திக்குரிய மாதமாகவும் முக்தியை அடைவதற்கு வழிகாட்டும் புண்ணிய மாதமாகவும் கருதப்படுது. இதனை பாகுலம் அப்படின்னும் குறிப்பிடுவது உண்டுங்க. சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பயணிக்க துவங்கும் மாதமே கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பல நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதமாகும். கார்த்திகை தீப திருவிழா இறைவனை ஒளி வடிவமாக வணங்க வேண்டியதை வலியுறுத்தும் விழா அப்படின்னு சொல்லலாம். சுவாமி ஐயப்பன், சிவபெருமான், முருகன், விநாயகர் அப்படின்னு அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற வழிபாட்டு மாதமாக கார்த்திகை திகழ்கிறது. இந்த கார்த்திகை அதாவது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் விரத நாட்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி தீபம் அப்படிங்கிறது டிசம்பர் 12ஆம் தேதி வருகிறது. கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை மாதத்தில் 28ஆம் தேதி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறதுங்க. இந்த கார்த்திகை அமாவாசை அன்று பார்க்கும் பொழுது, அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தான தர்மங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது. பித்ருக்களுக்கு உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா பல வகையான விரதங்கள் வழிபாட்டு முறைகள் கடைபிடிப்பதும் உண்டுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே அமாவாசையில் நாம் பித்ருக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் முன்னோர்களினுடைய வழிபாட்டு நாளாகவும் கருதப்படுறதுனால இந்த நாளில் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படிங்கிறதுனால அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு நம்மளுடைய பித்ருக்களுக்கு அவர்கள் குடும்ப வழக்கப்படி எவ்வாறாக விரதங்களை மேற்கொள்வார்களோ அவ்வாறு விரத வழிபாட்டுக்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுதுனால, அதே மாதிரி நாம் வழக்கமாக எப்படி விரத வழிபாடுகளை மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி நாம் நம்மளுடைய வீட்லேயும் விரத வழிபாட்டுக்களை மேற்கொள்ளலாம். பக்தர்கள் இந்த நாளில் இறந்த தங்களுடைய முன்னோர்களை மதிக்க செய்கிறாங்க. இது 16 நாள் பித்ருபக்ஷத்தின் முடிவை குறிக்குது. இதன் போது முன்னோர்களினுடைய ஆன்மாக்கள் பூமிக்குரிய வருகையை மேற்கொள்வதாகவும் நம்பப்படுகிறது இந்த அமாவாசை தினத்தன்று அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை தினத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறு வழிபாடும் நமக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதனாலேயே இந்து மதத்தில் அமாவாசைக்கு அப்படின்னு ஒரு பெரும் முக்கியத்துவமும் இருக்குங்க. இந்த நாளில் நீராடுறது மற்றும் அன்னதானம் செய்கிறது மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது. இதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆசிகள்
வழங்குவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலமாக ஒருவர் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அதிகரித்து காணப்படும். 2024 ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது நவம்பர் மாதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமாவாசை தினமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளும் நமக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தன்று நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக தான தர்மங்கள் மேற்கொள்ளலாம். நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அன்றைய தினத்தில் அவர்களினுடைய புகைப்படத்தை எடுத்து சுத்தபத்தமாக துடைத்து சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு அவர்களுக்கு வாசனை நிறைந்த வண்ண மலர்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலிட்டு வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கிய பிறகு காகத்திற்கு முதல்ல நாம் சாப்பாடு வைக்க வேண்டியது அவசியம். காகத்திற்கு வைத்ததுக்கப்புறம் தான் காகம் உண்டதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடணும். ஒரு சிலர் விரதங்கள் மேற்கொள்வாங்க. இது பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதங்கள் கிடையாது. ஆண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் அமாவாசை விரதம். அமாவாசையில் பெண்களை தவிர ஆண்கள் காலையிலேருந்து உபவாசம் இருப்பாங்க. ஒரு சிலர் காலையில் மட்டும் உபவாசம் இருந்து விட்டு பித்ருக்களுக்கு படைத்ததுக்கப்புறமா அந்த உணவை சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வாங்க. இவ்வாறாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புங்க. இன்றைய தினத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட மறந்த பாவங்கள் தீரும். அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீரவும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்கள் நீங்கவும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அமாவாசை விரதமே இருந்தது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு பலவிதமான நன்மைகளையும் முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக கார்த்திகை அமாவாசை திகழ்கிறது. இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் அளிக்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான முக்கியத்துவம் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னோர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய முக்கியமான விரதங்கள் வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னா அமாவாசை விரதம் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் காரணமாக அவர் இறந்த பிறகு யமலோகத்தில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதனால் அவர் பித்ருலோகத்தையும் அடைய முடியாமல் மோட்ச லோகத்தையும் அடைய முடியாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி யமலோகத்தில் அவர் துன்பப்படாமல் காக்கக்கூடிய விஷயம் அவரது சந்ததியினர் பூலோகத்தில் அழிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவை தான் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய திதியால் அவரது ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களினுடைய கர்ம வினைகள் குறைந்து விடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கைங்க. இந்த அமாவாசை விரதத்தன்று முன்னோர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பூமிக்கு வருவதாக நம்பப்படுது. இந்த சமயத்தில் முன்னோர்களுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் தானங்கள் அனைத்துமே நமக்கு பல்வேறு வகைகளில் நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நாம் காலையிலேயே எழுந்துட்டு குளிச்சுட்டு நீர்நிலைகளுக்கு அருகிலோ கோவிலுக்கோ சென்று வீட்டிற்கு அந்தனரை அழைத்து ஹோமங்கள் செய்தோ பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது எதுவுமே முடியாதவங்க எளிமையாக வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டியது அவசியம். இந்த தண்ணீரை கால்படாத அதே சமயம் முளைக்காத இடத்துல ஊற்ற வேண்டுங்க. அப்படி முடியாதவங்க வீட்டின் சிங்கில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா முன்னோர்களினுடைய படத்திற்கு முன்பு இலை பரப்பி அதில் அவர்களுக்கு பிடித்த உணவுகள் அப்படி இல்லைனா வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பரிமாறி வைத்து வழிபட வேண்டும். பிறகு காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு விரதம் இருக்கிறவங்க உணவை சாப்பிடலாம். வசதி இருக்கிறவங்க முன்னோர்களை நினைத்து புது துணி எடுத்து வைத்தும் வழிபட்டு பிறகு அதை யாருக்காவது தானமாக அளிக்கலாம். அதே மாதிரி இந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக யாராவது ஒருவருக்காவது உணவு உடை போன்ற ஏதாவது ஒன்றை தானமாக
வழங்கணும். சாதம், இட்லி அப்படின்னு ஏதாவது ஒரு உணவை முன்னோர்களை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு அளிக்க வேண்டும். மனிதர்கள் யாருக்கும் உணவளிக்க முடியாதவர்கள் காகம், நாய், பூனை போன்ற ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவினை வழங்கலாம். அதுக்கப்புறமா நிறைவாக மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். வழக்கமாக பூஜையின் போது சுவாமிக்கு படைக்கக்கூடிய விளக்கு ஏற்றி இருந்தாலும் முன்னோர்களுக்கு என தனியாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். இது அவர்கள் மோட்சத்திற்கு செல்வதற்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம்.